இந்த ஆகஸ்ட் மாசம் என்கிட்ட ஐஸ்வர்யம் வரும், பணம் வரும், வியாபாரம் வரும், வேலை வாய்ப்புகள் வரும். எப்படின்னு தெரியாது, ஆவியின் வழியில தேவன் அதை என்னிடத்தில் கொண்டு வருவார். எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையரின் வர்த்தக லாபம் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, எல்லாம் சொல்லுங்க, தாண்டி வந்து. ஒரே தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க, தாண்டி வரும். எல்லாம் சொல்லுங்க, தடைகளை தாண்டி என்கிட்ட வரும். சொல்லுங்க, என்கிட்ட வியாபாரம் வரும், என்கிட்ட பணம் வரும். நைட்டு படுக்கும் போதெல்லாம் அதை சொல்லிட்டே இருங்க. வருதா வரலையான்னு மட்டும் பாரு. நம்ம ஒன்றும் ஆக மாட்டேன், ஒன்றும் நடக்கும். முதல்ல வாயை ஒழுங்காக வைக்கணும். வாயில் வாழ்க்கையில் செழிப்பு வரணும்னா வாயில் இவன் வாயில் வசம்பு வச்சு தேய்க்கணுமா? பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் வார்த்தையை வச்சு தேய்க்கணும். காண்டதையும் பேசிட்டு இருக்கோம். என்ன பேசணும்? என்னிடமாய் வரும். ஆமென். எப்படின்றதுலாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆவியானவருக்கு 1000 வழி இருக்கு. அவருக்கு ரூட்டு போடுறதுலாம் உங்கள் வேலை கிடையாது. அவருக்கு அட்ரஸ் சொல்லணுன்ற வேலைலாம் வரும்னு சொல்லுங்க. எப்படி, யார் மூலமான்றதெல்லாம் அவர் வேலை. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஆகஸ்ட் மாதம் என்கிட்ட ஐஸ்வர்யம் வரும், பணம் வரும், வியாபாரம் வரும், வேலை வாய்ப்புகள் வரும். எப்படின்னு தெரியாது, ஆவியின் வழியில தேவன் அதை என்னிடத்தில் கொண்டு வருவார். நைட் படுக்கும்போது அப்படி சொல்லிட்டு படுங்க. காலையில் எழுந்தோன்னே சொல்லுங்க, என்னிடமாய் வரும். சொல்லிட்டு போங்க. வரலன்னா என்கிட்ட கேளுங்க. வராது வராது வராது, எங்கள் ஊரில் வராது, அங்கே வராது, இங்கே வராது. நான் எங்கே போனாலும் வருது, நான் பார்த்துட்டேன். வேணா ஒரு நாள் என் கூட வாங்க, ஆனால் ஃபீஸ் 1 லட்ச ரூபா. எங்கே போனாலும் வரும். ஆமென். சும்மா சம்மந்தமே இல்லாத இடத்துல இருந்தால் கூட வரும். ஆச்சரியமாக வரும். உன்னே ஒன்று தான் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், என்னிடம் வரும். என்னை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நான் தேவனுடைய கோரேஸ், தேவனுடைய நோக்கங்களை செய்ய இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவேன். ஆகையால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நினைக்கிற என்னிடத்திலே அகில உலகங்களிலிருந்தும் செல்வங்கள் தாண்டி ஓடி என்னிடமாய் வரும். தினந்தோறும் சொல்லிப்பார். ஏசாயா 45:14 சொல்லிட்டு படுங்க. வரும்னு சொல்லுங்க. ஆமாம், அது எப்படி வரும்? அங்கே வேலை போயிடுச்சு, அங்கே அந்த இதெல்லாம் நம்ம ஆண்டவரை மட்டுப்படுத்துவேன் கூட. நான் எப்போவுமே இதை ரொம்ப சார்ந்துக்கிறதே கிடையாது. அவருக்கு 1000 வழி இருக்குது. நான் ஒன்றும் விசேஷமான ஆள் கிடையாது. என் விசேஷம் எதுன்னு இருக்குது தெரியுமா? அவர் வார்த்தையை அப்படியே நம்புவேன் நான். இந்த நேரம் பேங்க் லோன் தராத, இந்த நேரம் யாருமே சர்ச்சுக்கு வரமாட்டாங்களே, இந்த நேரம் காணிக்க எப்படி வரும் அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். எந்த நேரமும் வேலை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆவிக்கு தடையே கிடையாது. அவர் எதையும் தாண்டி வந்து உங்க கையில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆமென்.